பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். ஆய நான் மறையவனும் நீயே ஆதல், அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன், ஆதலையும் நோக்கிக் கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன். ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய், அடியார் தாம் இல்லையே அன்றி மற்றுவோர் பேயனேன், இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே அப்படின்னு உருகி கேட்குறார். ஆய அப்படின்னா ஆராய்ந்து பார்க்குமிடத்து, நாதன் அப்படின்னா ஈசன். ஆய நான் மறையவனும் நீயே, ஆராய்ந்து பார்க்குறோம், நல்லா ஆய்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, ஒரு பேருண்மை தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, 4 மறைகளும் 4 வேதங்களும் உன்னையே தலைவனாக பாவித்து வேண்டுகின்றன. நாதங்களுக்கெல்லாம் இறைவன் நீயே, தலைவன் நீயே. யான் யாவரினும் கடையனாய நாயினேன், நீ அவ்வளவு பெரியவன், நான் யாரு அப்படின்னு என்ன நானே அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். யாவர்க்கும் சிறியவன், எனக்கு நல்லா தெரியுது, எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப கீழானவன். நாயினேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அற்பன் நான், உனக்கும் எனக்கும் ஏணி விட்டால் கூட எட்டாது. நீ ரொம்ப எங்கேயோ இருக்கிற உயர்ந்தவன், நானோ ரொம்ப சின்ன அற்ப மானுடன். நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன். ஆனாலும் சிவபெருமானே, ஈசனே, நான் உனக்கு புறம்பானவன் அல்ல, உனக்கு வேண்டாதவன் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், உள்ளுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறேன், நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன். என் மனசுக்குள்ளே தோணுது, உன்னுடைய அன்பன் நான் தான்னு. அது மட்டும் எனக்கு புரியுது. நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு உண்மையும் எனக்கு தெரியுது. ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய், அதனால் நீ என்னை ஆண்டு கொண்டாயோ, என்னை நீ அதனால தான் ஏற்றுக்கிட்டியோ, ஆட்கொண்டாயோ. அடியார் தாம் இல்லையே அன்றி மற்றுவோர் பேயனேன். நான் இங்கே நாயோ பேயோ இல்லை, ஆனால் என்னுடைய குணங்களை எல்லாம் பார்த்தா நாயை ஒத்தது போல் பேயை ஒத்தது போல தான் இருக்கேன். மனித வடிவில் இருக்கனே தவிர நாய் குணமும் பேய் குணமும் தான் எனக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ளே என்ன தோணுது, உன்னுடைய அன்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உன்மேல நான் ரொம்ப அன்பு கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. அதனால் நீ ஆஹா இவன் என் அன்பன்னு சொல்கிறான், அதனால் இவனை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினச்சி நீ வந்திருப்ப. உன்னை கும்பிடுறதுக்கு கோடானு கோடி பேர் இருக்காங்களே, ஏன் நீ என்னை ஏற்றுக்கிட்ட, என்னை ஏன் நீ ஆட்கொண்டாய் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். அப்போ எனக்கு தோணுது, இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே. இதில் என்னோட பெருமை ஒன்றும் இல்லை, உனக்கு நிறைய அன்பர்கள் இருக்காங்க, ஆனாலும் நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு திருவடி தீட்சை கொடுத்து என்னை இப்படி ஆக்கினாயே, உன்னை பாடும்படி செய்தாயே, உனக்காக ஏங்கும்படியும் முருகும்படியும் அந்த ஒரு அழகான இறை அனுபவத்தை கொடுத்தாயே. நீ எவ்வளவுதான் உயர்ந்தவனாய் 4 மறை தேவனாய் மகாதேவனாய் இருந்தாலும், நான் எவ்வளவுதான் அற்ப மானுடனாய் இருந்தாலும் என்னை எப்படி நீ ஏற்றுக்கிட்ட அப்படிங்கிற கேள்வி, அந்த சந்தேகம் என்னை கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். ஆனால் அப்புறம் கடைசியாக எனக்கு ஒரு புரியுது, என்னது, நின் பெருமை அன்றே, அது உன்னுடைய அழகான குணம், உன்னுடைய பரம் கருணை, ரொம்ப பெரும் கருணை வாய்ந்தவளாக இருக்கிறாய் நீ. உன்னுடைய கருணையினால் தான் நீ இதை என்னை ஆட்கொண்டாய். என்னுடைய மகிமை இங்கே ஒன்றுமே இல்லை, உன்னுடைய மகிமை அது, உன்னுடைய உயர்வும் பெரும் சிறப்பும் அது. எதுன்னா உன்னுடைய பெரும் கருணை. உனக்கு உள்ள பெரும் கருணையால் இந்த அற்ப மானுடனான என்னை நீ ஆட்கொண்டாய். இங்கே என்னை பற்றி நான் ஏன் யோசிக்கணும், அவசியமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார் அவர். 4 வேதத்தின் தலைவன் நீ, நானோ கடையன். என்னை நீ ஏற்றுக்கிறதுக்கு
என்கிட்ட ஏதாவது சிறப்பு இருக்கா? நான் ஏன் யோசிக்கணும்? நான் நாய் மாதிரி பேய் மாதிரி இதெல்லாம் தேவையே இல்லையே. இது என்னை பற்றிய மேட்ரே இங்கே கிடையாது, பேச்சே வேண்டாம். நீ பெரும் கருணாகரன், உன்னுடைய கருணையினால் நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தண்டபாணி தேசிகர் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கதையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு முறை ஒரு சிங்கம், நான் காட்டுக்கு ராஜாவான சிங்கம் ரொம்ப தாகம் எடுக்கும் அதுக்கு. அப்போது அது காட்டில் இருக்கும் ஒரு ஆற்றுக்கு தண்ணி குடிக்க போகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஆடு ரொம்ப தாகத்தோடு தண்ணி குடிச்சிட்ருக்கு. இந்த ஆட்டை பார்த்த உடனே இந்த சிங்கத்துக்கு தான் தண்ணி குடிக்கணும்னு ஆசை வருது. தண்ணி குடிக்கணுங்கிறத விட இந்த ஆட்டை பார்த்த உடனே அதுக்கு எச்சில் ஊறுது, பசிக்குது, சாப்பிடணும் போல தோணுது. ஆனால் அது காட்டின் ராஜா வல்லவா, அதுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதுன்னா, ஐயோ பாவம் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணி தாகத்தில் தண்ணி குடிச்சிட்ருக்கு, இப்போ போய் நான் அதை பிடிச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு விதித்து கொண்டு பொறுமையாக காத்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆடு தண்ணி குடிச்சிட்டு போன பிறகு இந்த சிங்கம் போய் அந்த ஆற்றில் தண்ணீர் குடித்து தாகம் தீர்த்து கொண்டது அப்படின்னு ஒரு பிரபலமான கதை இருக்குது. அப்போ காட்டில் வாழும் ஒரு மிருகமான சிங்கம் கூட ராஜா அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எடுத்திருக்கும் பொழுது தன் கீழே இருக்கிற ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி, அதுவும் தாகம் எடுத்து தண்ணி குடிச்சிட்ருக்கும்போது அதை கொல்லக்கூடாதுன்னு ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற கதை இருக்கும் பொழுது இவரோ வேதநாயகன், இந்த உலகத்தின் முதல்வன், இவர்தான் நம்ம எல்லாத்துக்கும் ராஜா, நடராஜர், தியாகராஜன் அவன்தான். நான் ஒரு அற்ப மானுடன், எப்படி இந்த ஆட்டுக்குட்டி தாகம் எடுத்து காட்டில் தண்ணி குடிக்குதோ அதே மாதிரி இறைவன் மேலே நான் தீராத தாகம் கொண்டுள்ளேன், அந்த அன்பின் மீது நான் ஆறாத காதல் கொண்டுள்ளேன், அதனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசாமல் பொறுமையாக இருந்து தன்னுடைய பெரும் கருணையினால் எனக்கு பேரருள் புரிந்தார் அப்படின்னு தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை தானே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதனால் தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார், நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் யோசிக்காத, நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், இறைவன் ஒருத்தர் தான் வேணும்னு நம்ம திரும்ப திரும்ப அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அவர் மீது நம்ம தீராத காதல் கொண்டிருக்கோம்ல, அதை பார்த்து பாவம் அப்படின்னு நம்ம மேலே பெரும் கருணை கொண்டு இறைவன் நம்மை ஆட்கொண்டார் அப்படின்னு தன்னுடைய மனதுக்கு தானே சொல்லிக்கொள்கிறார். இவ்வாறாக நாமும் இறைவனை தீராத தாகத்துடன் ஆறாத காதலுடன் நம்ம உருகி நெகிழ்ந்து அவரை வணங்கினோமானால், அவர் திருவடிகளை நாம் சரணடைந்தோமானால் அவருடைய பேரருள் நமக்கும் கிட்டும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.